ஸோ வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூயிங் சிஸ்டமோட ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கேட் கொஷின் பேப்பர்ஸ் வந்து எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது ரிலேட்டடாக கான்செப்ஷுவல் வீடியோவாக ஒரு 2 வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. நம்ம இதுலேயும் ஒரு சில கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கேட் கொஷின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணுறதுனால நிறைய கொஷின்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ஸை ஓரளவு பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1997 கேட்டிருக்காங்க. The cost of providing service in a queuing system increases with. ஓகே, ஸோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரோட காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூயிங் சிஸ்டமில் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஜிக்கலாக யோசிச்சிங்கனாலே இந்த கொஷினோட ஆன்சர் சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ்டு மீன் டைம் இந்த கியூ. அதாவது க்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீஸும் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி இன்க்ரீஸ்ட் அரைவல் ரேட். அதாவது உள்ளே வர்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடரோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ்டு மீன் டைம் இந்த க்யூவிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சர்வீஸ் ப்ரொவைடரோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ்ட் அரைவல் ரேட். உள்ளே வரவங்க இருக்காங்க பார்த்திங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ அரைவல் ரேட் அப்படிங்கிறது உள்ளே வரவங்க, அண்ட் க்யூ அப்படிங்கிறது வந்து பில்லு போடுறதுக்காக கேஷியர் பக்கத்தில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இப்போது இதை பேசிஸாக வச்சுட்டு நீங்கள் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ரொம்பவே ஈஸி. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான். இஃப் த டைம் ஸ்பெண்ட் பை த பர்சன் ஸ்டாண்டிங் இன் த க்யூ இஸ் லெஸ். ஸோ நான் வந்து சர்வீஸ் டைம் எடுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா தென் கண்டிப்பாக அந்த சர்வீஸ் வந்து பெட்டர். ரொம்ப நேரம் நான் க்யூவில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபார் பெட்டர் சர்வீஸ் கண்டிப்பாக காஸ்ட் ஷுட் பி ஹை. ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் த டைம் ஸ்பெண்ட் பை அ பர்சன் ஸ்டாண்டிங் இன் த க்யூ இஸ் லெஸ் then the service is actually better, and so in order to provide that better service the cost should be high. So இப்போ நீங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னாவே புரியும். So cost of providing service in a queuing system increases with decreased mean time in the queue. மீன் அப்படிங்கிறது ஆவரேஜ் டைம். நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது 2 நிமிஷம் தான் அப்படிங்கிற மாதிரி. சில டைமுக்கு 2 நிமிஷம் ஆகும், சில டைம் 2 நிமிஷம்க்கு மேலே ஃபியூ செகண்ட்ஸ் கூட ஆகலாம், சில டைம் 1.25 நிமிஷத்தில் கூட முடிக்கலாம். ஸோ அதனால் ஆவரேஜ் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டெக்னிக்கலாக கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2005 கேட்டில் வந்திருக்கு. ஸோ கன்சிடர் எ சிங்கிள் சர்வர் க்யூவிங் மாடல். ஓகே, ஸோ நீங்கள் யாராவது கெண்டாலி ரெப்ரசன்டேஷன் படிக்கல அப்படின்னா கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஈஸியாக புரியும். ஸோ சிங்கிள் சர்வர் க்யூவிங் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரைவல் வந்து எப்போவுமே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணும். ஸோ பாய்சான் அரைவல்ஸ்னு கொடுத்து லாம்டா அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாம்டாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் அரைவல் ரேட்டுன்னு சொல்லலாம், இல்லை மீன் அரைவல் ரேட்டுன்னு சொல்லலாம். எப்போ நீங்கள் ரேட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா பெர் ஹவர் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா பெர் ஹவர் இல்லை பெர் மினிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். வெறுமன ஹவர் அண்ட் மினிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அரைவல் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாக இந்த 2 டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். மறுபடியும் சொல்கிறனால கவனிச்சுக்கோங்க. அரைவல் ரேட்டுன்னு நீங்கள் எப்போ எடுக்கலாம் அப்படின்னா பெர் ஹவர் இருக்கணும், இல்லை பெர் மினிட் இருக்கணும். அரைவல் டைம்னு எப்போ எடுக்கலாம் அப்படின்னா வெறும் மினிட் ஆர் வெறும் ஹவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அரைவல் எப்போவுமே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும் முக்கால்வாசி. அண்ட் தென் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சர்வீஸ்க்கு. அதோட மீன் ரேட் கொடுத்துருக்காங்க. நான் எப்படி ரேட்டுன்னு சொன்னேன்னா அகைன் பெர் ஹவர் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ சர்வீஸ் ரேட் அப்படிங்கிறது எப்போவுமே மியூ தான். அதே மாதிரி அரைவல் ரேட் அப்படிங்கிறது எப்போவுமே லாம்டா தான். ஸோ இது எல்லாமே மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூஸ் தான். ஓகேவா. ஸோ அப்போ அந்த லாம்டாவை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா மீன் அரைவல் ரேட் ஃபாலோயிங் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். மியூ அப்படிங்கிறது எப்போவுமே என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா மீன் சர்வீஸ் ரேட். ஓகேங்களா. ஸோ ரேட்டுங்கிறது எதை வச்சு சொல்லுவோம்னா பெர் ஹவர் இல்லைனா பெர் மினிட். ஓகேவா. இல்லைனா நம்ம அதை வெறும் டைம்னு சொல்லிடுவோம். அண்ட் சர்வீஸ் எப்போவுமே எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். மித்தவங்க யாராவது பார்க்காம இந்த வீடியோ வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ த நம்பர் இந்த சிஸ்டம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 10. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து எந்த கொஷின்லையுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பிடெக்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் பேப்பர் வராது. சிஎஸ்ஐடி இசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கு வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் கியூவிங் தியரி இருக்கும். ஸோ அவங்களாம் நிறையா படிச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்கிறத சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா
the number in the system is restricted to a maximum of 10. மொத்தமாகவே 10 பேர் தான். So the probability that a person who comes in and leaves without joining the queue is அப்படின்னா என்ன மீனிங்னா ஐடில் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அதாவது க்யூவிங்கே அவன் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி இது. ஸோ ஐடிலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ப்ராபபிலிட்டி தட் அ பர்சன் ஹூ கம்ஸ் இன் அண்ட் லீவ்ஸ் வித்தவுட் ஜாயினிங் த க்யூ. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/11, செகண்ட் ஆப்ஷன் 1/10, தேர்ட் ஆப்ஷன் 1/9 அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 1/2. ஓகே, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள்கிட்ட லாம்டா கொடுத்துருக்காங்க, மீன் அரைவல் ரேட், அண்ட் மியூ கொடுத்துருக்காங்க, மீன் சர்வீஸ் ரேட். இது ரெண்டையும் வச்சுட்டு ரோ அப்படின்னு ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அது வந்து யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அந்த மாதிரி கூட சொல்லலாம். இது பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் லாம்டா பை மியூ. ஸோ அப்போ 4/4 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 1 வந்துடும். ஓகே, உங்களுக்கு தெரியும் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டிஸ் வில் பி ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. P0 + P1 + P2. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 மெம்பர் தான் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் P10 = 1. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோங்கிற அந்த ஃபேக்டரால் நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன், யூட்டிலைசேஷன் ஃபேக்டரால். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணணும்னா இங்கே P0 அப்படிங்கிறது ஐடியலாக இருக்கிறதுக்கு ஆன ப்ராபபிலிட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி ரோ பவர் 0 போட்டுக்கலாம். ஓகேவா? எந்த யூட்டிலைசேஷனும் இல்லை. ப்ளஸ் ரோ அப்புறம் ரோ டைம்ஸ் P0 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். இந்த P1 ரோ டைம்ஸ் P0 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் P2 அப்படிங்கிறது வந்து ரோ ஸ்கொயர் டைம்ஸ் P0 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதே மாதிரி நாம் P1 எழுதிட்டோம், P2 எழுதிட்டோம், இதே மாதிரி P3, P4, P5 எழுதிட்டே போயிட்டு P10 வரைக்கும் எழுதலாம், which is again equal to 1. ஓகே, ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோன்னா நம்மக்கிட்ட இந்த ப்ராபபிலிட்டிஸ்லாம் ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்கல. ஐடியலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. பட் ஒருத்தர் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, 2 பேர் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு நம்மக்கிட்ட கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐடியலில் மாற்றிக்கிறோம். ஸோ அப்போ ரோ டைம்ஸ் P0 ப்ளஸ் ரோ ஸ்கொயர் டைம்ஸ் P0 அப்படிங்கிறத P2 எழுதிக்கிறோம். இதே மாதிரி P10 வரைக்கும் எழுதிக்கிறோம், which is again equal to 1. இப்போ இது எல்லா டேர்ம்ஸ்லையும் வந்து P0 நான் காமனாக எடுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் P0 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 வந்துடும். செகண்ட் டேர்ம்லேயும் P0 காமனாக எடுத்திங்கன்னா ரோ வரும். தேர்ட் டேர்மில் P0 எடுத்திங்கன்னா ரோ ஸ்கொயர் வரும். ஸோ இதே மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கடைசி டேர்மில் உங்களுக்கு P10 இருக்கா? ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட்டாக என்ன இருக்கும்? ரோ பவர் 10 இருக்கும். இது வரைக்கும் வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் ரோவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேஸ்க்கு 1 வருது. ஸோ இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, அடுத்து 1 ஸ்கொயர், இதே மாதிரி 1/10. ஸோ அப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வரும். ஏன்னா 1 + 1 ஸ்கொயர்னால் மறுபடியும் 1 தான். ஸோ 1 + 1 + 1 + 1 இங்கே 1/10 வரைக்கும், அதாவது 10th டேர்ம் வரைக்கும் பண்ணிங்க அப்படின்னா 10 வரும் உங்களுக்கு இது ஃபுல்லாக. ஸோ 10 ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒரு 1 சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 11 வந்துடும். ஓகேங்களா? பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், கொஞ்சம் குழப்புற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அப்போது P0 × 1 + 10 இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா = 1. ஸோ அப்போ P0 × 11 = 1. ஸோ அப்போ P0 ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/11. ஸோ ஐடியலாக அந்த க்யூ இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு பர்சன் அதை வந்து டேரெக்டாக கொஷினில் கேட்காம எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பாருங்கள். ஒரு பர்சன் வந்துட்டு கம்ஸ் இன் அண்ட் லீவ்ஸ் வித்தவுட் ஜாயினிங் த க்யூலேயே இல்லாமல் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்கேன்னா என்ன மீனிங்னா ஐடியல். ஸோ P0 தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/11, which means ஆப்ஷன் A அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப ட்ரிக்கியாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின் தான் உங்களுக்கு. The number of customers arriving at a railway reservation counter. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர். ஸோ அதில் வந்து அரைவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வித் அன் அரைவல் ரேட் கிளியராக அவங்களே கொடுத்துட்டாங்க. 8 customers per hour. ஸோ பெர் ஹவரில் இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக இதை ரேட்டுன்னு எடுத்துக்கலாம். அவங்களே அரைவல் ரேட்டுன்னு வேறு இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாம்டா வேல்யூ. ஓகேவா? ஏன்னா அரைவல் ரேட். த ரிசர்வேஷன் கிளர்க் அட் திஸ் கவுண்டர் takes 6 minutes per customer on an average with an exponentially distributed service time. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்குற அந்த 6 minutes அப்படிங்கிறத நான் வந்து மியூ அப்படிங்கிற சர்வீஸ் ரேட்டாக எடுக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பாக அந்த ரிசர்வேஷன் கிளர்க் பண்ணுறது சர்வீஸ் தான், பட் அதை டைமாக தான் கொடுத்துருக்காங்க, பெர் மினிட்டுன்னு கொடுக்கல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 minutesன்னு தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த க்யூ வில் பி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து க்யூவில் இருப்பாங்க அப்படின்னா, இல்லை க்யூ லென்த் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்.
ஓகே, கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் 2006 கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 3.2, ஆப்ஷன் சி 4 அண்ட் ஆப்ஷன் டி 4.2. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை முதல்ல நாம் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் அரைவல் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் 8 per hour. பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும், ஹவர் இன்வர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போது உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் டைம் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சர்வீஸ் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் எக்ஸாக்ட்லி 6 minutes அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி 6 minutes கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மினிட்ஸில் இருக்குது, நமக்கு ஒரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஹவரில் இருக்குது. ஸோ அப்போது 6 minutesன்னு இருக்கிற இந்த டேட்டாவையும் நான் ஹவருக்கு மாற்றணும். ஓகே, ஸோ 6 minutes அப்படின்னா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா 60 minutes தான் 1 hour. ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா 1/10 of a hour அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் நமக்கு வேணுங்கிறது மியூ விச் இஸ் சர்வீஸ் ரேட். அப்படின்னா என்ன அப்படின்னா 1/சர்வீஸ் டைம் போட்டுக்கலாம். ஸோ அப்போது சர்வீஸ் டைம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது மினிட்டில் கொடுத்துருந்தாங்க, அதை நான் ஹவருக்கு மாற்றிட்டேன். எப்படி மாற்றினேன்னா 6/16 போட்டு. ஸோ 1/10 hour அப்படிங்கிறது சர்வீஸ் டைம். ஸோ அப்போ 1/1/10 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும்னா 10 hour இன்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ தான் நான் இதை மியூனே எடுத்துக்க முடியும். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் ரேட். ஸோ இது ரெண்டும் நம்மக்கிட்ட இருக்குது. டேரெக்டாக நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு லென்த் ஆஃப் த க்யூக்கு டேரெக்ட் ஃபார்முலா இருக்கும். λ² /μ μ - λ. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி கொஷின் 1 மார்க்கில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம், 2 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி இதுலேருந்து மார்க் வாங்குறது. அண்ட் இதை எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த க்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா க்யூ லென்த்து தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். LQ அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ 3.2 ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா IAS ஈக்குவேட்டட் கொஷின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரிக்கியாக இருக்கும். இதில் என்ன நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இதை படிச்சிருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இந்த ஒரு டெஃபினேஷன் கெண்டாலி ரெப்ரசன்டேஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போன ப்ரீவியஸ் வீடியோ ஆஃப் கியூவிங் மாடலில் நீங்கள் பார்க்கலாம். இன் m/m/1 queuing system 1 அப்படிங்கிறது சிங்கிள் சர்வர் சிஸ்டம். ஓகே, the number of arrivals in an interval length of t is a Poisson random variable. ஸோ அரைவல் எப்போவுமே பாய்சான்ங்கிறது தெரியும். அவங்க வந்து அந்த இன்டர்வல் t அப்படிங்கிற டைமை டினோட் பண்ணி அதில் பாய்சான் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டி there are being n arrivals, அதாவது n நம்பர் ஆஃப் அரைவல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு in a time period of t அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட ஐடியா உங்களுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. e⁻ λt λt/n factorial. The probability density function f of t of the inter arrival time is given by அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ λ² டைம்ஸ் e⁻ λ²t, ஆப்ஷன் பி e⁻ λ²t divided by λ² and ஆப்ஷன் சி λ டைம்ஸ் e⁻ λt and ஆப்ஷன் டி e⁻ λt divided by λ. ஓகே, ஸோ கொஷின் இஸ் வெரி கிளியர். சிங்கிள் சர்வர் சிஸ்டம் ஆஸ் யூஷுவல் வந்து அரைவல் வந்து பாய்சான் தான். என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் டீயில் n நம்பர் ஆஃப் அரைவல்ஸ்க்கு இதான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பற்றி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போது n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் இன் டைம் t which follows பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி p of n of t வந்து அவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. λt/n e⁻ λt/n factorial. ஓகேவா? இப்போது இன்டர் அரைவல் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஒபேஸ் நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் லா. ஓகேவா? நீங்கள் சர்வீஸ் டைம் கூட பார்த்துருப்பீங்க எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இட் ஆல்வேஸ் ஒபேஸ் இன்டர் அரைவல் டைம். நீங்கள் கொஷின் கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர் அரைவல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்டர் அரைவல் டைம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கரெக்டாக ஒரு டைமுக்கும் இன்னொரு டைமுக்கும் நடுவில் என்ன அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் அரைவல் ரேட் வந்து பாய்சான்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் 2 இன்ட்ரி அரைவலுக்கு நடுவில் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா λ டைம்ஸ் த ஃபங்க்ஷன் λ டைம்ஸ் e⁻ λt அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.